போட்டாலே சந்தோஷம் வந்தாடுது. வெண்பட்டு சேல கொண்டு மூடுது கூடுது வெக்கத்தில் தேகம் இன்று வாடுது. திக்கெட்டும் மேளம் என்ன தெருவெங்கும் கோலம் என்ன கும்பம் கரை சேர்த்த தங்கையா உனக்கு கோடி வணக்கமையா. கும்பம் கரை சேர்த்த தங்கையா உனக்கு கோடி வணக்கமையா. ஊருக்கு நீதி உண்டு. தந்தம் தருகிட தகிட தகிட கும்பம் கரை சேர்த்த தங்கையா உனக்கு கோடி வணக்கமையா. கும்பம் கரை சேர்த்த தங்கையா உனக்கு கோடி வணக்கமையா. முன்ன போல் தங்கம் ஊரில் இல்லை எங்கும் எங்க ஊர் சிங்கம் என்றும் உள்ளம் பொங்கும் எங்கெங்கும் நடத்து ராஜாங்கம். கும்பம் கரை சேர்த்த தங்கையா உனக்கு கோடி வணக்கமையா. கும்பம் கரை சேர்த்த தங்கையா உனக்கு கோடி வணக்கமையா. அசையாத அங்கேயே நில்லு. அடுத்தடி எடுத்து வச்ச நடக்கிற கதையே வேற. ஊருக்கு பெரியவங்க எங்களை மதிக்காம அபிஷேகம் பண்ண விட்டுடுவோமா? ஐயா ஐயா சம்பிரதாயப்படி தண்ணி எடுத்துக்கிட்டு சன்னதி வரலும் வந்தாச்சு. அது அபிஷேகம் பண்ணிட்டா ஆத்தா உச்சி குளிர்ந்து போயிருயா. ஆமாங்க, அத அரையும் குறையுமா நிறுத்தி விட்டா ஊருக்கு நல்லது இல்லைங்க. ஊருக்கு நல்லது இல்லைன்னா எங்களுக்கு என்னடா? எங்க காலம் எப்பவுமே நல்லா இருக்கும். 14 வருஷத்துக்கு முன்னால இதே சூளக்கல் ஊருணியில தண்ணி எடுக்க வந்த மலையாண்டியோட காலை இவரு வெட்டினாரு. இந்த ஆத்தா ஒரு காலை எடுத்துட்டாடா. வாங்கடா போலம்பாம. அன்னைக்கு கூட அபிஷேகம் நின்னு போயிடுச்சு. ஆத்தா இவர் தலையை எடுத்துட்டாளா என்ன? இந்த பட்னி கூட்டத்துக்கிட்ட என்ன பேச்சு? அபிஷேகம் நடக்க கூடாது. தங்கையா முன் வச்ச காலம் பின் வைக்காத. எடுத்த காரியத்தை முடிச்சிட்டு வா. அப்பத்தாண்டா என் பிள்ளை நீ. இதுக்கு மேலே நீ உள்ள போன போடா.
தங்கையா வாயா வந்துறியா கொண்டையா ஓடியா ஓய்யா ஓய்யா அம்மா 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 என்னாச்சம்மா? அம்மா ஒண்ணு இல்லனே. அம்மா என் பிள்ளை வந்துருச்சா? தங்கையா என்ன? சாமி தங்கையா, போலீஸ்காரங்க வந்தா உன்னை அடிச்சே கொன்னுடுவாங்க தம்பி, எங்கேயாவது ஓடிடுயா. என்னம்மா நீ? கொலை நடந்துச்சு, அதுக்காக என்ன கோலத்தாம ஓட சொல்றியா? சட்டத்தை ஏமாத்த நான் தயாரா இல்ல, போலீஸ் வரட்டும் பாத்துக்கலாம். விழுந்த கொலைக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட மனப்பூர்வமா ஏத்துக்கலாம். இது பணக்காரங்க சமாச்சாரம், நான் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுருவாங்கப்பா. அத பார்த்தா இந்த பெத்த வயிறு தாங்காதுப்பா. நீ தலைமறைவா இருந்தா உயிரோட இருக்கேன்னாவது நிம்மதியா இருப்பேன். நீ போயிருப்பா போயிரு. இந்த பாரு தம்பி, அம்மா சொல்றத கேளு, நீ போயிடு, மத்தது நாங்க பாத்துக்கிறோம். வா தங்கையா. அட பாப்பா, நீங்க என்ன? நம்ம எதிரி தப்பிச்சுட்டான்னு நினைக்கிறியா? கவலைப்படாத, அவன் இந்த ஜென்மத்துல தப்பிக்க முடியாது. அட நீ ஒண்ணு, அவன் போலீஸுக்கே கடுக்கா கொடுத்துட்டா தப்பிக்க முடியாதுங்கறிய. கழுத கட்டா குட்டிச்சவர்னு சொல்லுவாங்க. அவன் எங்கேயாச்சும் பக்கத்துல காட்டுல தான் இருப்பான். யார தட்டினா அவனுக்கு வீங்குமோ அங்க தட்டுவோம். அம்மா, தங்கையான இருக்கிற இடத்த போலீஸ் சுத்தி வளைச்சிருச்சுமா. என்னையா சொல்ற? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. அண்ணன் நாங்க பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்கோம். அண்ணன் உங்களை பாக்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்காருமா. யார்கிட்டயும் சொல்லாம நீங்க மட்டும் என் கூட வாங்க. என் மகன் எங்கயா இருக்கிறான்? என் மகன் எங்கடா? எங்க வச்சிருக்கீங்க? பொறுமா, உன் பிள்ளைய வர வைக்க முதல்ல நீ மேலோகத்துக்கு போய் காத்திருக்க வேணாம்? அதுக்குத்தான் இன்னைக்கு உனக்கு வழி அனுப்புடா. ஏய் வாத்திய கோஷ்டி, கச்சேரி ஆரம்பிங்கடா. டேய், என்கிட்ட நெருங்காதீங்க, நெருங்காதீங்கடா. என் மேல கை வச்சது என் பிள்ளைக்கு தெரிஞ்சது, உங்க எல்லாரையும் வெட்டி கொண்டு விடுவான். அத்தைக்கு என்னாச்சு சின்னம்மா? எந்த பாவிங்களோ ஈவ இறக்கலாம கரெக்ட் காட்டு பக்கம் அடிச்சு போட்டு போயிட்டானுங்க. எந்த படுபாவி உங்களை எப்படி அடிச்சு போட்டது? பெரியபட்டி பண்ண ரங்கத்துறையும் நம்ம ஊரு ராசரத்ன மகன் சின்ன ராசும். பாவிங்க, அவங்களுக்கு நல்ல சாவே வராது. அழாத மங்கம்மா, என் கண்ணு இருக்கும் போதே தங்கையாவுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலம்மா. மணவரையில உங்க கல்யாணம் நடக்கலைனாலும் என் மனசுக்குள்ள உங்க கல்யாணம் நடந்து போச்சுமா. போறதுதான் போறேன், என் பிள்ளைய பார்க்காம போறேன்னு எனக்கு கவலையா இருக்குமா. அவன் வந்து கொல்லி வச்சா தாமா என் கட்ட வேகும். அத்தை, உங்களுக்கு ஒண்ணு ஆகாது அத்தை. என் மனசுல மட்டும் நீ மருமகளா இருந்தா போதுமா. நீதான் என் மருமகன்னு இவங்க எல்லாருக்கும் சொல்ல போறேன். வீட்டுக்குள்ள போய் சாமி படத்துக்கு முன்னால குங்குமம் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு வாமா. போமா. நல்லா இருக்கணும், என் மகனை பாத்துக்கம்மா. அம்மா! ஐயா! அழாத தங்கையா, நீ அழக்கூடாது. ஐயா,
எங்க அம்மாவுக்கு அந்த நாய்களை பழி வாங்காம விட மாட்டேன். நான் வரேன். தங்கையா, அதுக்கு இது நேரம் இல்லப்பா. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என்னால இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. உங்க ஆத்திரங்களுக்கு புரியுதுடே. அந்த குள்ளநெறி வழியில இந்த சிக்க கூடாதுடே. அடே, உங்களுக்கு பிடிக்கிறா அவருக்கு பண்ட சதிரே இது. அம்மாவே போனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு நான் மறைஞ்சு வாழணும்? எந்த நிமிஷமும் தாரி அறுபடுமோன்னு பதறிட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான தாய்மார்களுக்காக ஊருணியில தண்ணி எடுக்க போய் கார் இழந்தேனே இந்த மலையாண்டிக்காக. 14 வருஷமா அந்த ரங்கத்துறைய பழி வாங்கணும்னு இந்த காட்டுல அலைஞ்சிட்டு இருக்கிறேனே, என் லட்சியம் நிறைவேறதுக்காக. நீ தலைமறைவாத்தாப்பா இருக்கணும். ஐயா, நான் ஒத்த புள்ள. பெத்த தாய்க்கு கொள்ளி வைக்க கூட போகாம எப்படியா இருக்க முடியும்? கொள்ளி வைக்கணும், அவ்வளவுதானே? என்னையா வருவான்னு சொன்னீங்க, ஆளையே காணோம். இன்ஸ்பெக்டர் சார், தங்கையா அம்மா மேல ரொம்ப பாசமுள்ள பையன், நிச்சயமா வருவான். பாக்குறவங்க பாத்துங்க, மொத்த போட போறோம். புள்ள கண்ணுக்கு கண்ணா வளர்த்தா இன்னைக்கு கொள்ளி போட கூட புள்ள இல்லையா? 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 இன்ஸ்பெக்டர், அதோ தங்கையா.